பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்க பைரமுர் கார்த்தி. 4 நாட்களுக்கு முன்பாக எங்க பக்கத்து ஊரை சேர்ந்த பெண்மணி சகோதரி ஒருவர் அடுத்த முறை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பகுதிக்கு வந்தா நிச்சயமா சொல்லுங்க, அண்ணன் கைய முடிச்சு நன்றி சொல்லணும்னு நெகிழ்ச்சியோட கேட்டுக்கிட்டாங்க. பலரும் பார்த்திருக்க முடியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள்ல பெண்கள் அதிகமா பங்கு பெறுவாங்க. அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பெண்களை தெய்வங்களா கருதுறதா இருக்கலாம், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கலாம். இந்த பாழா போன மதுவனால பல பெண்கள் விதவையாகி இருக்கிறாங்க, பெரிதளவுல பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால மதுவை ஒழிக்கிறதுல மும்மரம் காட்டுறதுனால இருக்கலான்னு நானும் கருதியிருக்கிறேன். இந்த பெண்மணி ஒரு 40 வயது நிரம்பியவர், கணவர். அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்பது நெஞ்சில நெருஞ்சு முள்ள தச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படியான ஒரு தலைவரை கிடைக்கிறதுக்கு நாமெல்லாம் தவம் செஞ்சிருக்கணும்பா. இந்த தலைவரை நம்ம இன்னும் அரியணை அமர வைக்காம விட்டுட்டோம் என்று அவங்க சொல்லும் போது எந்த அளவிற்கு அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேசிக்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நாம எல்லாம் அண்ணனோட அறிக்கைய சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்றோம், லைக் பண்றோம், கமெண்ட் பண்றோம்னு படிச்சுட்டு கடந்து போயிடும். பல பேரும் பல பெண்களும் முழுசா அந்த அறிக்கையை படிச்சு உள்வாங்கிறாங்க. அப்படியாகத்தான் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையை படித்த பின்பாக இந்த பெண்மணி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களை பார்க்கணும்ன்ற, அவர்களை பார்த்து நன்றி சொல்லணும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு அண்ணன் வெளியிட்ட அந்த அறிக்கைய அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல. பலரும் அந்த அறிக்கையை படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆந்திரா மாநிலத்தை முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டிலையும் கைம்பெண்களுக்கு, அதாவது கணவர்கள் இழந்த விதவை பெண்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி தரணும்னு வலியுறுத்தி அந்த அறிக்கை அமைஞ்சிருந்துச்சு. ஆந்திரா மாநிலத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த, அந்த விதவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உதவித்தொகை என்பது 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்துச்சு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் சரியான புள்ளி விவரத்தோடு வெளியிடுவாங்க. ஆந்திராவில் 96 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள்ல 66 லட்சம் பேர் உதவித்தொகை பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது அந்த இடத்துல சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உதவியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 2,11,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. இதுல வெறும் 34 லட்சம் பேர் தான் அரசு உதவித்தொகை பெறவங்களா இருக்கிறாங்க. பாத்துங்க, 96 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள்ல ஆந்திராவில 66 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிக்கும் விதவை பெண்களுக்கும். ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 34 லட்சம் பேருக்கு தான் கொடுக்கப்படுது, அதுவும் 2,11,00,000 குடும்ப அட்டைதாரர்கள். ஆந்திராவில் 2/3 பங்குக்கு நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகை என்பது தமிழ்நாட்டில் 1/7 பங்காக சுருங்கி கிடக்குது. இதுதான் சமூக மேம்பாடா என்ற கேள்வியை எழுப்பதோடு மட்டுமல்லாம இங்கே விதவை பெண்களுக்கு 1,200 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 1,500 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கு. 75 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அரசிடம் உதவித்தொகையை எதிர்பார்த்து விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம கிட்ட உரையாடின அந்த பெண்மணியும் அந்த உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிதான். இப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆந்திரா மாநிலத்துல அந்த உதவித்தொகை அவர்களுக்கு எப்படியான ஒரு பேருதவியாக இருந்திருக்கும். இதையெல்லாம் பகுத்தறிந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த அரசியல் தலைவர் கேட்டார்? அந்த பெண்மணி நெகிழ்ச்சியோட சொன்னதற்கான காரணம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எந்த அரசியல் தலைவர் கேட்டார்? அன்னைய தேதியில திமுக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பத்தி உருட்டிட்டு இருந்திருக்கும், பாஜக ராமர் கோயிலை பத்தி புராணம் பாடிட்டு இருந்திருக்கும். ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு முந்தின நாள் சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று குரல் கொடுத்து விட்டு அடுத்த நாள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக, கைவிடப்பட்ட பெண்களின் பேருதவிக்காக குரல் கொடுத்திருக்கிறார். 2,11,00,000 பேரில் 1,05,00,000 பேருக்காவது உதவித்தொகையை வழங்கணும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்.
1200 1500 போதாது, 3000 ரூபாயாக அவர்களுக்கு உடனடியாக உயர்த்தி தரணும்னு வலியுறுத்தி இருக்கிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட தலைவர். அப்பேற்பட்ட தலைவரை இன்னும் நாம் அரியணையில் அமர வைக்காமல் எவ்வளவு பெரிய ஒரு கொடும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும். தினந்தோறும் தினந்தோறும் இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கைக்காகவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கைக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தினத்தில் அந்த அறிக்கை சொல்லக்கூடிய தகவல் என்ன என்பதை உள்வாங்கிக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் இருவர் மட்டும்தான் தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த மண்ணின் முன்னேற்றத்துக்காக, இந்த மக்களின் உரிமைக்காக, மக்களின் பாதுகாப்புக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, வேற எந்த தலைவராவது இதை பத்தி சிந்திச்சாங்களா? ஒரு பயணம் சிந்திக்கலையே. ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு வற்புறுத்தி இருக்கிறாரு. இவர்தான வளர்ச்சிக்கான தலைவர், இவர்தான வளர்ச்சிக்கான தலைவர். நிச்சயமாக இப்படியான ஒரு தலைவரை அந்த பெண்மணி சொன்னது மாதிரி தமிழ்நாடு இன்னும் பயன்படுத்திக் கொள்ளாமல் தவறிழைத்துக் கொண்டு தான் இருக்கிறது. நன்றி.